ராம் சீதா செல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நேற்று வீடியோ போட்டிருந்தோம். 3500 தான் பேர் இருந்துச்சு சீதா சீரியல். என்னால் நம்பவே முடியல. நீங்கள்லாம் பார்த்து கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ராம் வந்து க்யூட்டாக அழகாக வந்து பார்க்குறாங்க நம்ம சீதாவை. என்ன சீதா நீ மட்டும் உட்காந்து என் ஷூக்கு வந்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு தப்புன்னு. எப்போதும் நான் தானே செய்வேன். ஆமாம், எப்போதும் என்னோட பொண்டாட்டி தான் செய்வா. ஆனால் இப்போ ஜூனியர் உள்ளே இருக்கிறதுனால நான் இது மாதிரி வேலையெல்லாம் வந்து சீதாவை செய்ய விட மாட்டேன். நீ கீழே உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். சீதாவை புரிஞ்சுக்கன்னு சொல்லி அந்த ஷூ எடுத்து க்யூட்டாக அழகாக வந்து நம்ம ராமே வந்து பாலிஷ் வந்து போட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து துரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. மகாலட்சுமி என்றானா ஒவ்வொரு விஷயமா வந்து பேசி இவங்களை பிரிக்கிறதுலே வந்து கங்கனை கட்டிட்டு அலையிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சீதா என்னையே பார்த்துட்டு இருக்க? ஆமாம், நான் உன்னை தான் பார்க்க முடியும். வேறு யாரை பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை பார்க்கறதுனால ராம்கிட்ட கூட புகார்லாம் அதுவும் சொல்ல முடியாது சரியா? என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீதா வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராம. இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டு இருந்தாலும் அக்கா அந்த ஜோசியரும் சரி நேற்று நைட்டு வந்தவரும் சரி நான் யாரையுமே ரெடி பண்ணலன்னு மகா வந்து சொன்னதே வந்து நம்ம துரைக்கு வந்து தீவிரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பான்னு பார்த்து சேதுராமன் வராங்க. நான் நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ராம் வந்து இது மாதிரி நேற்று வந்து சந்தேகப்பட்டு யாரையோ துரத்திட்டுலாம் போனாங்கல்ல, இதை பற்றி நம்ம அர்ச்சனாவும் மகாவும் தன்னந்தனியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மகா வந்து இது மாதிரி ஏற்பாடு பண்ணவே இல்லையா, ஜோசியனும் வந்து இது மாதிரி ஏற்பாடு பண்ணலைங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதான் பயமாக இருக்குது. முதல்ல நம்ம மகாலட்சுமிலாம் நம்பவே கூடாது. சீதா சொன்ன மாதிரி அவள் ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணி ராமியும் சீதாவும் பிரிக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டுட்ருப்பா. உன் காதில் விழுங்கணும்னு கூட இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் அவங்க 2 பேரையும் வந்து மகாலட்சுமி கூட வர வச்சுருக்கா. இப்படி கூட இருந்திருக்கலாம். அதனால் மகாலட்சுமி சொல்கிற விஷயத்தெல்லாம் பெருசாலாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. முதல்ல அதை புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம ராமுக்கும் தெரியக்கூடாது, அதே மாதிரி சீதாவுக்கும் தெரியக்கூடாது. சீதாவோட சந்தோஷம் இந்த வீட்டில் ரொம்ப முக்கியம். அவன் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக இருக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சேதுராமன் அப்பன்னு பார்த்து கீழே வந்து பூஜை எல்லாம் பண்ணி ராமன் பத்திரமா அமுச்சு வைக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல கற்பூரத்தை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா மீரா வந்து எடுத்துக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ராம் வந்து எடுக்கலான்னு பார்க்குறப்ப கற்பூரம் வந்து தட்டு வந்து அணைஞ்சிருது. உன்னை பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. இதைத்தான் நான் அப்பையிலேருந்து சொன்னேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ராம் கொஞ்சம் சேஃபாக இருடா, இன்றைக்கெல்லாம் டியூட்டியெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இவங்க நினச்ச மாதிரியே வந்து வெளியில் ஒருத்தர் வந்து இது மாதிரி தான் திட்டமிட்டு இருக்காங்க. ராம பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து இருக்காங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது யதார்த்தமாக நடந்த விஷயம். இதுக்கு எதுக்கு சீதா வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீரா வந்து பேசுகிறாங்க. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் முன்னாடி கற்பூரத்தட்டை நீட்டினா அணைய தான் செய்யும். ஏன் மகா நீ வந்து நீட்டு பார்ப்போம், நான் வந்து உனக்கு காட்டுறேன் அணையுதா இல்லையான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இது மாதிரிலாம் குதர்க்கமாக பேசுனா விடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி சும்மானு இருக்கீங்களா? சரி பாஸ், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீ மனசு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் மீராக்கா சொன்ன மாதிரி வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் கற்பூரம் வந்து அணைஞ்சிருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கன்னு சொன்னோன்னே சேதுராமன்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம துறை. எனக்கே பயமாக தான் இருக்குது. சும்மானு இருக்கியா, நீயும் வந்து குழம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து போனா வந்து வந்துடுறாங்க. போனா வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ஐடி கார்டு ஏதோ வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து விட்டுட்டாங்க போல இருக்குது. இந்த ரூமில் தான் எங்கேயும் இருக்குது. எடுக்கிறதுக்காக ராம் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. பாஸ் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத. தண்ணி குடிக்கிறதுனால என்ன பிரச்சனையும் ஆக போகுது? இல்லை பாஸ், பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீதா எனக்கு டைம் ஆகிடுச்சுமா, டியூட்டிக்கு வந்து போகணும். இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணால் என்னால் எப்படி நிம்மதியாக வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. வெளியில் வந்து வெயிட் பண்ணுறவங்க வந்து எப்போதும் தெரியல சீக்கிரம் கிளம்பிடுவான், இன்றைக்கி குறிப்பிட்ட டயத்தை தாண்டியும் வந்து போயிட்டே இருக்குன்னு அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியோடா கணக்கச்சிதமாக முடிச்சிடுவீங்களே, நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே வந்து நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துலன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. போனாவோட ஆல் டிக்கெட்டை வந்து தேடுறாங்க, ஐடி கார்டையும் அந்த இடத்துல. நம்ம சீதாவும் மீராவும் அதே மாதிரி எடுத்துடுறாங்க. ஒன்றா மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. போனா வந்து ஏதாவது பண்ணி ராமியும் சீதாவையும் பிரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ராம் கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? 2 பேருக்கும் வந்து ஏதாவது வந்து பேசி பழகினா தானே உண்டு. கரெக்டு தான். இப்பயே வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கன்னொன்னே, ராம் நீ போனா வேணா காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுறியா? இனிமேல் ரொம்ப தாமதம் ஆகிடுச்சுப்பா, ஆட்டோலாம் போனால் செட் ஆகாது. அவள் வேறு இந்த ஊருக்கு வந்து புதுசு. ஒரு வாட்டி மட்டும் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீயே வந்து விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு சீதாவும் சொல்லிடுறாங்க. போனா பாவங்க,
அன்புக்காக இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பையன் வந்து பிடிங்கிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 2 தங்கச்சி சத்யாவும், பிரியாவும். எதுக்கு பைய பிடுங்கிட்டீங்க? ஆமா அப்பதானே சாயங்காலம் வந்து பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்ல. அஞ்சலி இடத்த வந்து நிரப்புறதுக்கு ஆள் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சத்யாவும், பிரியாவும். சரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பரவாயில்லம்மாக்கா, நம்ம பொண்ணுங்களாம் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியாமே போச்சு. இவ்வளோ சூப்பராக நமக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இப்போ ராமோட பைக்கில் வந்து ஏற போகிறா. எப்படி நீ உடனடியாக வந்து இவ்வளோ திட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்க? உன்கிட்ட இருந்தால் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பைக்கோட கார்னர் எட்ஜில் வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏங்க பார்த்துங்க, கீழே கீழே விழுந்துற போகிறீங்க. நல்லா ராம வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ். பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து பைக்லேருந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து செல்விகிட்ட வந்து ஏதோ தர்மம் வாங்கினாங்கல்ல அவங்க, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பைக் எடுத்துகிட்டு ராம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. டேய் அவன் 2வது தெருவுலயே வந்துட்டான்டா, ஃபஸ்ட்டு தெரு வரான்டா, 3வது தெரு வரான்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து இன்டிமேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்று அந்த அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ தான் ராம் வந்துட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த கற்பூரம் வந்து அணைஞ்சது சீதாக்கு வந்து மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. முத்தாரம்மன் ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. முத்தாரம்மா, நீ எனக்கும் என் தாலிக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பேன்னு நல்லாவே தெரியும். அப்போனா நீ ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்க. தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாற்று. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை வந்து எடுத்துக்க. என் புருஷனை வந்து விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சினோன்னே திரும்பினா அவங்க வந்து ரெடியாக வந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பைக் வந்து முத்தாரம்மன் வந்து ஃபால்ட் ஆக்கிடுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து பைக் வந்து அணைஞ்சிருது. கிக் பண்ணி பார்க்குறாங்க. இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது மாமா. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். எனக்கு வேறு அட்ரஸ் தெரியாது. நம்ம ஆட்டோவில் ஏறி போய்க்கலாம்னு சொல்லி ஃபோன் அடிச்சு, இது மாதிரி இந்த லொக்கேஷனில் இத்தனாவது தெருவில் என் பைக் வந்து இருக்குது. யாரையாவது விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார், அது மாதிரி பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி ஆட்டோவில் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, டேய் அவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒருத்தவங்க பைக்கில் இன்டிமேஷன் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பைக்கில் வராங்கன்னு நினச்சி தான் இவங்க 3 பேர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஆட்டோவில் வந்து போகிறாங்க. டேய் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஆட்டோவில் போயிட்டு இருக்கான். இதை முன்னாடியே சொல்கிறது இல்லையா? பைக்கில் வரான்தானடா ஆரம்பத்தில் சொன்னேன். என்ன பண்ணுறது, கடைசி நேரத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ச்சே இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப சாயங்காலம் வந்து போனா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து, ரொம்ப சந்தோஷமா எக்ஸாம்லாம் நல்லா எழுதினியா? எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? நல்லா எழுதினியா இல்லையா? நல்லா தான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் நான் எப்போதும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓ அது மாதிரியா? சரி சரிங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப சேதுராமன் மனசை வந்து கலைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் ஒரு பக்கம் மகாலட்சுமியும். போனா அந்த வீட்டிலே தங்கினா நமக்கு பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம் அஞ்சலி அந்த வீட்டில் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். உன் அண்ணி என்ன பண்ணுறான்னு இவகிட்டையும் வந்து அதிகமாக வந்து பாசத்தை வந்து காட்டலாம். பாசத்தை காட்டினா பரவாயில்ல, நம்ம தங்கச்சி அங்கே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்பு வந்து நம்ம மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் வந்து மறந்துட்டு அஞ்சலியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் நடந்தால் நல்லது தான். அவளும் சின்ன பொண்ணு தானே, இங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே சீதா கிட்டே இது எல்லாம் பேச வராங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன்.